உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மாணவர்களே. இன்னொரு முக்கியமான காரணம், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர் அனைவருக்கும் தமிழ் பாடத்தில் உள்ள இலக்கண பகுதி எளிமையாக கற்பதற்கு நம்முடைய தமிழ் உலக சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க மாணவர்களே. இன்று வகுப்பு 7 இயல் 3 கற்கண்டு. வழக்குன்றதை பார்த்தா அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்கிறோம். வழக்கு என்றால் என்ன? நாம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே நாமும் பயன்படுத்துவதே வழக்கு என்பர். வழக்கு எனப்படும். எல்லாம் ஒன்றுதான். வழக்கு எத்தனை வகைப்படும்? அவைன்னு சொன்னோம். வழக்கு 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும் சொன்னோம். என்னென்ன படிச்சோம்? இலக்கணம் உடையது, இலக்கண போலி, அடுத்தது மருவு அப்படின்னு படிச்சோம். இன்னைக்கு தகுதி வழக்கு. அந்த வழக்குல இன்னொரு வகையான 2வது வகையான தகுதி வழக்கை பத்தி பார்க்க போறோம். தகுதி வழக்கு. தகுதி வழக்கு என்றால் என்ன? ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவதுதான் தகுதி வழக்கு என்பர். தகுதி வழக்கு 3 வகைப்படும். ஒன்று இடகரணக்கல். இடகரணக்கல். 2 மங்களம். 3 குழிவுக்குறி. தகுதி வழக்கு 3 வகைப்படும். அதை உங்க வினாக்களை கேட்கலாம். தகுதி வழக்கு எத்தனை வகை அல்லது தகுதி வழக்கின் வகைகள் யாவை? 3 வகைப்படும். ஒன்று இடக்கரடக்கல், மங்களம், குழிவு, குறி. அப்ப இடக்கரடக்கல்னா என்னன்னு பார்க்க போறோம். பிறரிடம் மற்றவங்களிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதி உடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும். எடுத்துக்காட்டு, கால் கழுவி வந்தான். கால்னா மலம் அர்த்தம். மலம். அதை நம்ம சொல்ற நாகரிகம் கருதத்தால அதை அப்படி கூறுவதுதான் இடக்கரடக்கல். குழந்தை வெளியே போய்விட்டதுன்னா சிறுநீர் கழித்தல் அல்லது மலம் கழித்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஒன்றுக்கு போய் வந்தேன்னா சிறுநீர் கழித்தல் தான் நம்ம நாகரிகம் கருத, மற்றவங்க தவற நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு நாகரிகமாக சொல்றதுதான் இடக்கரடக்கல். அடுத்தது மங்களம். மங்களம் அப்படின்னா செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என நம் முன்னோர் கருதினர். அதனால அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா செத்தார துஞ்சினார் என குறிப்பிட்டனர். ஆனா நம்ம இந்த காலத்துல எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா காலமானார், இயற்கை எழுதினார் என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் கூறுவதை அல்லது குறிப்பிடுவதை எல்லாம் ஒன்றுதான். கூறுவதே மங்களம் ஆகும். இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பாத்தீங்கன்னா, ஓலைனா திருமுகம், கடிதம். கடிதம் ஓலைங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா திருமுகம்ன்றது தான் இங்க மங்களமான சொல், ஓலை. அடுத்தது பாருங்க, கருப்பாடு. அதுக்கு வெள்ளாடு. அடுத்தது பாத்தீங்கன்னா கருப்பாடு, வெள்ளாடு, சுடுகாடு. சுடுகாட நன்காடுன்னு சொல்லுவாங்க. நன்காடு. அடுத்தது நஞ்சுள்ள பாம்பதான் நல்ல பாம்பு. நல்ல பாம்புன்னு சொல்றாங்க. ஓலைன்னு கருப்பாடு. நம்ம படம் எல்லாம் சொல்றது, உன் கூட்டத்துல ஒரு கருப்பாடு இருக்குடா அப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கருப்பாடுன்னா என்ன? நமக்குள்ள இருக்க ஒரு ரகசியத்தை வெளியே சொல்றவங்க தான் கருப்பாடு, இல்லையா? அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுகாடுன்னா நன்காடுன்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. நஞ்சுள்ள பாம்பை தான் என்னன்னு சொல்றாங்க? நல்ல பாம்பு. இந்த மங்களத்துல இன்னொன்று என்னன்னா விளக்கை அணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல சொல்றதை நம்ம கவனிச்சிருப்போம். அடுத்தது குழிவுக்குறி. பலர் கூடி இருக்கும் இடத்தில் சிலர் மட்டும்
சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத வகையில் சில சொற்களை தமக்குள் பயன்படுத்திக் கொள்வர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் குழிவுக்குறி எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பொன்னை பரியனல். பொன்னை தங்கம். பொன்னை அவங்க எப்படி சொல்லணும்னா பரியனல். இந்த இடத்துல யாருன்னா பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. பொன்னா தங்கம், கோல்டு சொல்றோம் இல்லையா, அதை அவங்க எப்படி சொல்லுவாங்க, பரின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், பறித்தல் நினைச்சுப்போம். ஆனா அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. அந்த பரினா இந்த இடத்துல பொண்ணுன்னு அர்த்தம். அடுத்தது ஆடையை காரை என்பது. ஆடையை காரை எனல். அந்த ஆடை துணி அதுக்கு பேர் என்ன, காரைன்னு சொல்லிட்டு யானை பாகர் பயன்படுத்துது. யானை வளர்க்குறாங்களே அதான் யானை பாகர், அவங்க பயன்படுத்துதான் காரைன்னு சொல்றது. இப்ப கவனிச்சீங்கன்னா இந்த தகுதி வழக்குல இடக்கரடக்கல், மங்களம், குழிவுக்குறி இது எல்லாமே என்னன்னா ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறொரு சொல்லை பயன்படுத்துவது. இந்த இடக்கரடக்கல் நாகரிகம் கருதி மறைமுகமாக சொல்றது இடக்கரடக்கல். மங்களம்னா மங்களம் இல்லாத சொற்களை தவிர்த்து மங்களமான வேறு சொல்லால் குறிப்பது. குழிவுக்குறினா ஒரு குழுவினருக்கு மட்டும்தான் புரியும், பிறருக்கு புரியாமல், மற்றவர்களுக்கு புரியாமல் ஒரு குழுவினருக்கு மட்டும் புரியும் வகையில் பயன்படுத்தும் சொற்கள் தான் குழிவுக்குறி எனப்படும். இப்ப உங்களுக்கு தேர்வுல பொறுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டு பொறுத்த சொல்லியிருப்பாங்க. இது போலி நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. போலினா போல இருத்தல் அப்படின்னு சொன்னோம். அந்த சொல்லில் இருந்து பிறந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. போலினா என்னன்னு நேற்று படிச்சோம். போலினா என்றால் என்ன, ஒரு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவதுதான் போலி எனப்படும். எழுத்து மாறி இருந்தாலும் ஆனா அதே பொருளை தான் தரும். முதல் போலினா முதல் எழுத்து மாறி இருக்கும், ஒரு எழுத்து பதிலா இன்னொரு எழுத்து இருக்கும். இடைப்போலினா நடுவில் உள்ள எழுத்துக்கள், கடைப்போலினா இறுதியில் உள்ள எழுத்துக்கள். முற்றுப்போலி இது மூன்றும் இல்லாம இன்னொரு போலி இருக்குன்னு சொன்ன முற்றுப்போலி. அனைத்து எழுத்துக்கள் வேறுபட்டு இருந்தாலும் பொருள் மாறாமல் இருப்பது அப்படின்னு படிச்சோம் இல்லையா. இப்ப இதை நமக்கு என்ன சொல்றாங்க, பொறுத்துக்க சொல்றாங்க. பந்தர் அப்படின்னா இந்த கடைசி எழுத்து தான் இங்க மாறி இருக்கு. நம்ம என்ன படிச்சிருப்போம், பந்தல்னு படிச்சிருப்போம். பந்தர் அப்ப என்னது, கடைசியில வரது கடைப்போலி. நீங்க எழுதும் போது 1 2 போடக்கூடாது. இப்ப இந்த கடைப்போலி எடுத்து எங்க எழுதுறோம், இங்க எழுதுறோம். வினாத்தாள் எப்படி இருக்கும், நீங்க எழுதும் போது பந்தர். பொறுத்துக எப்பொழுதுமே வினா எழுதிதான், அதாவது உங்களுக்கு வினாத்தாள் என்ன எண் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த எண் தான் நீங்க போடணும். பந்தர் நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த இது போட்டு காமிச்சேன். பந்தர்னு எழுதி அதுக்கு என்ன பதிவு, கடைப்போலி அப்படிதான் எழுதணும். பொறுத்துக மட்டும் எப்பொழுதுமே நம்ம வினா எழுதி அதுக்கு நேரான விடைதான் எழுதணுமா தவிர 1 2 3ன்னு போடாதீங்க மாணவர்களே, அது பிழை. ஏன்னா அது சரியான முறை கிடையாது. அதுக்காக பிழையும் கிடையாது, சரியான முறையில நம்ம இப்படிதான் எழுதணும். அடுத்தது மைஞ்சு அப்படின்னா இங்க பாருங்க முதல் எழுத்து. அப்ப இங்க இருந்தது இல்லையா முதல் போலி, ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் மஞ்சுன்னு படிச்சிருப்போம், மஞ்சு அப்படின்னு படிச்சோம், மேகம்னு படிச்சிருப்போம் இல்லையா. இங்க முதல் போலின்னு எழுதணும். முதல் போலி தேர்வுல நீங்க எழுதும் பொழுது பந்தன்னு கொடுத்தனா அதுக்கு நேரான ஏதாவது மாறி கொடுத்துரும். இப்ப இந்த ஒரே பாடம் தான் நம்ம 4 பார்க்கறோம். இப்ப உங்களுக்கு இயல் 3 வரைக்கும் தான் காலாண்டு தேர்வு வருதுன்னா அதுல இருந்து ஒரு இயல் 1ல இருந்து ஒன்று கொடுப்பாங்க, இயல் 2ல இருந்து இயல் 3ல இருந்து மாத்தி இருக்கும். ஆனா எப்பொழுதுமே நீங்க வினா எழுதி அதுக்கு நேரான விடையை எழுதுங்க மாணவர்களே. அஞ்சுனா 5ன்னு அர்த்தம். இங்க மான் வரும் சொன்னோம். 5னா 5. அனைத்து சொற்கள் அனைத்து எழுத்துக்கள் மாறி இருந்தாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலின்னு சொன்னோம் இல்லையா. முற்றுப்போலி சொல்ல அனைத்து எழுத்துக்களுமே மாறி இருக்குது. அடுத்தது அரையர். இங்க பாத்தீங்கன்னா ரான் படிச்சிருப்போம் அரையர் இல்லையா. அரையர் அப்படின்னா இடைப்போலி. என்னது, இடைப்போலி. நடுவில் இருக்கிற எழுத்து மாறி இருக்கு இல்லையா, அதனால இடைப்போலி. எப்பொழுதுமே நீங்க பொறுத்துக்க மட்டும்
வினா எழுதி விடை எழுதுங்க மாணவர்களே. பந்த கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அறைய இடைப்போலி. தேர்வுல உங்களுக்கு வினாக்கள் எப்படி கேட்பேன்? வழக்கு என்றால் என்னன்னு சொன்னோம், தகுதி வழக்கோட வகைகள், அடுத்து இயல்பு வழக்கோட வகைகள், இலக்கணம் உடையதுன்னா என்ன, இலக்கண போலி என்றால் என்ன, இடக்கரடக்கல் என்றால் என்ன, குழிவுக்குறி என்றால் என்ன, மங்களம் என்றால் என்ன, மறு என்றால் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது. இத்தொடரில் அமைந்துள்ள போலி சொல்லை கண்டறிக. இத்தொடரில் போலி சொல்லை கண்டறிக. இத்தொடரில் அமைந்துள்ள போலி சொல்லை கண்டறிக. இது சரியான சொல்லி எடுத்து எழுதுக. அந்த போலி சொல்லோட சரியான சொல்லி எழுத சொல்லுங்க. நஞ்சுன்றது தான் இதுல போலி சொல். நீங்க என்ன எழுதணும்? நஞ்சு என்பதுதான் இத்தொடரில் அமைந்துள்ள போலி சொல் ஆகும். நஞ்சு. அது சரியானது எதுனா நைந்துன்னு. நைந்து. நைந்து. நைந்துனா என்ன பொருள்? நசுங்கி விட்டது. அந்த பழம் நல்லாவே இல்லை, நசுங்கிட்டதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நைந்து. வாழைப்பழம் மிகவும் நைந்து விட்டது, அதாவது நசுங்கி விட்டது, அப்படிதான் நசுங்கி போச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நைந்து. இங்க பிழையான தொடர்ல பிழையான போலி எதுனா நஞ்சு. அது சரியான சொல் எதுனா நைந்து. நைந்துனா நசுங்கி போதல். தேர்வு வரும் மாணவர்களே, இந்த வினாக்களுடைய பதிலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தேர்வுல எழுதுங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.